Hello guys, this is Cherry and welcome to my channel. So channel ku pusa vandinga na epada Cherry na vandu pathina nariya travel videos adhu solli poduven. So channel markam subscribe பண்றேங்க and notification button click பண்றேங்க. இப்போ எங்க இருக்க அப்படினு பாத்தீனா கொல்லி ஹில்ஸ்ல நல்ல தம்பி ரெசார்ட்ல இருக்கறேன். actually இன்னைக்கு வந்து டே 2 நேத்து வந்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி இப்போதான் வச்சிருக்கேன். இந்த இடத்துல என்னன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம், சிக்னல் இல்ல. இந்த சைடு மெயின்ல செம்மேடு அப்படின்ற இடத்துக்கு போனா வந்து சிக்னல் நல்லா கிடைக்குது. பட் ஆனா இந்த ரெசார்ட்ல பொறுத்த வரைக்கும் சிக்னல் இல்ல சுத்தமா. ஸோ இப்போ நாங்கள் ரிட்டர்ன் சென்னை கிளம்பலாம் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்ட் போயிட்டு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உண்மையாக சொல்லணும்னா ஃபுட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது இந்த ஹோட்டலில். ஒன்லி திங் இஸ் நெட்வொர்க் இல்லை, அது மட்டும் தான் வந்து ஒரு பெரிய தலைவலியே. ஸோ இப்போ இங்கே வியூ பாயிண்ட் போயிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் மறுபடியும் ஹோட்டல் வந்துட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிட்டோம். அது எல்லாத்தையுமே பைக்கில் லோட் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட் ஆக வேண்டியதான். கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பேக் சைடில் அப்படி போனால் வந்து ஹை ஸ்கூலுன்ற ஒரு இடம், அந்த இடத்துல தான் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. மற்றபடி உள்ள வர எங்கேயுமே பெட்ரோல் பங்க்லாம் கிடையாது. இப்போ இந்த சைடு போனால் செம்மேடு அப்படின்ற ஒரு சின்ன ஸ்மால் சிட்டி மாதிரி வில்லேஜுக்குள்ளே தேவையான எல்லாமே அங்கே தான் கிடைக்கும். செம்மையாக இருக்குது கிளைமேட், வேறு லெவலில். பிஏ ரெசார்ட்ஸ், நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ரெசார்ட்ஸுக்கு அதெல்லாம் பஞ்சமே இல்லை. ஆனால் என்ன ரேட்டு தான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். உங்ககிட்ட பார்கெயின் பண்ணாலுமே வந்து கம்மி பண்ண மாட்டாங்க அவங்க. பட் ஆனால் போன வாட்டி நாங்கள் 10 பேர் என்னமோ வந்தோம், நாங்கள் நானும் விஷாலு எல்லாருமே. ஸோ அந்த இடத்துல ஒரு காட்டேஜ் மாதிரி ஒன்று புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த காட்டேஜே பார்த்தீங்கன்னா மொத்தமாக எங்களுக்கு 2000 ருபீஸோ 2500 ருபீஸோ தான் வந்து 10 பேருக்கு ஒரு நாளைக்கு. ஆனால் என்னன்னா அந்த டைமில் ஃபுல்லாக பசங்க மட்டும் இருந்தனால எப்படி இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வாட்டி அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே ரூம் எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லை, ரூம் கொஞ்சம் காசியாக இருக்குது, எதுக்கு 2 நாள் வேஸ்ட்டாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இப்போ இந்த வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போதே வந்து கிளம்பிடலாம். கிளம்பிட்டு நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் போகலாம். மீன்ஸ் பெருசாக எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஆக்சுவலாக வந்து நாளைக்கு மார்னிங் தான் வந்து அவங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதனால் வந்து எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் போய்ட்டு நாங்கள் அங்கே எங்கன்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா மார்னிங்காக அவங்கள போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதான் வந்து அந்த செம்மேடு அப்படின்ற சிட்டி. இங்கே தான் வந்து 2 ATM இருக்குது. ஆனால் 2 ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் வியூ பாயிண்ட்டுக்கு. கோப்ரோவில் சடனாக சார்ஜ் காலி ஆகிடுச்சு. சார்ஜிங்கே போடல. பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு பேட்டரி ஒன்று இருக்குது, அது வந்து போகும்போது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நான் கூட சார்ஜ் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் vlog பண்ணிருக்கும்போது என்னோட மொபைல் வந்து உடஞ்சிருச்சு. டிஸ்பிளே டைம் லேப்ஸ் ஷூட் பண்ணினே இருந்தேன். டப்புன்னு டிஸ்பிளே பிரேக் ஆகிடுச்சு. மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் ஆகுது. மிஸ்ஸிங் யூ விஷால் எவ்ரி ஒன். நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட சரியான என்ஜாய்மெண்ட் இங்கெல்லாம் வந்து ஃபன் பண்ணியிருந்தோம். மிஸ்ஸிங் தோஸ் டேஸ் மேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர். பட் ஆனால் வந்து மேலே ஷேக் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாக. இந்த இடத்துல தான் வந்து என்னோடய ஃபோனு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்னோடய ஃபோனு டைம் லேப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். மிஸ் ஆகி நல்லா இந்த சைடு வந்துச்சு, அந்த சைடு வரல. வியூ பாருங்க பாஸ். வாவ், செம்மையாக இருக்குது இதில் வியூ, வேறு லெவலில். இன்னும் அந்த சைட்லாம் வந்து அப்படியே க்ளவுட்ஸ் அப்படியே மலை மேலே அப்படியே உரசின்னு போகிறதுலாம் வேறு லெவலில் இருக்குது. டைம் லேப்ஸ் ஷூட் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் போன வாட்டியாச்சு ஃபோன் வந்தது, இந்த வாட்டி கேமரா லைட்டாக பிசுறாக தான் இருக்குது. பட் அதனால நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாட்ச் டவர் மேலே ஏறிட்டோம் ஆக்சுவலி. ஆனால் சுத்தமாக ஸ்ட்ராங்கே கிடையாது. 2 hours later. ஸோ செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போது டைம் வந்து 11 o'clock ஆகுது. ஃபஸ்ட்டு இங்கே ஹை ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு 500 meters ஒரு இடத்துல இருக்குது ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று. போய் பெட்ரோல் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் சென்னை நோக்கி.
வா செம்மையாக இருக்குது கிளைமேட். ஆனால் நேற்று கொஞ்சம் நல்லா இன்னும் சில்லுன்னு இருந்தது, இன்றைக்கி கம்மியாக இருக்குது கூலிங்கு, ஏன்னு தெரில. ஸோ டோட்டலாக பில்லு வந்து 2100 ரூபாய் ஆயிருக்கு, ஃபுட்டு எல்லாமே சேர்த்து. பரவாயில்ல, நாட் பேட். இல்லை 2 பேருக்கு ரூமு ஃபுட்டு நாட் பேட். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா சிக்னல் வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அப்லோட் பண்ணது எனக்கு அந்த மைண்ட்லேயே கிளம்பலாம். ஆக்சுவலி நாளைக்கு கிளம்ப வேண்டியது. சரி, அந்த வீடியோ அப்லோட் பண்ணுன்ற அந்த ஒரு மைண்ட்லேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 500. ஸோ அதுதான் பெட்ரோலும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது கிளம்பிட்டோம். பாய் கொல்லி ஹில்ஸ், பாய். நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் கொல்லி ஹில்ஸ், உண்மையாக சொல்லணும். சிகே பிளேஸ் சான்ஸே இல்லை. தமிழ்நாட்டில் என்ன கேட்டால் ஏலகிரி அதெல்லாம் விட கொல்லி ஹில்ஸ் பெஸ்ட்டு. ஹில் ஸ்டேஷனாக நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல், அதுக்கப்புறமா கொல்லி ஹில்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது 3 எனக்கு பிடிச்ச ஒரு இடம். அதுலேயும் கொல்லி ஹில்ஸ் முக்கால்வாசி இந்த காட் ரோட்ஸ் தான். ஏர்பின் பென்ஸ் செம்மையாக இருக்கும். என்னன்னா இப்போ பில்லியன் உட்கார வச்சுட்டு ப்ளஸ் வந்து 2 சைடுமே பேலன்ஸ் இல்லை. சேடில் பேக்னா வந்து 2 சைடுமே வெயிட் பேலன்ஸாக இருக்கும். ஸோ சேடில் பேக் இல்லாதனால மேலே வெறும் ஒரு டாப் பேக் மட்டும் தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஃபுல் வெயிட்டுமே வந்து பின்னாடி பக்கம் இருக்குது. இப்போ அதனால் நம்ம கார்னரிங் பண்ணும்போது என்ன ஆகுனா வண்டி கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ 2 சைடு சேடில் பேக் இருந்தால் 2 சைடும் வெயிட் ஈக்குவலாக வந்து மெயின்டைன் ஆகுறதுனால கார்னரிங் செம்மையாக பண்ணலாம். பட் ஆனால் இப்படி கார்னரிங் பண்ண முடியல, ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். நாங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் வந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கார்னரிங் அப்போல்லாம் அம்மா அழகாக இருக்குது லொக்கேஷன். இதுதான் மரம் நிறைய இருந்தால் நம்ம சென்னை கூட இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் வெட்டிட்டு தான் நம்ம வீடு கட்டிட்டோமே. பட்டு சில்லுன்னு இருக்குது. இங்கே வந்து அங்கே உள்ள இந்த கூலிங்கை விட இப்போ நல்லா கூலிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய மரம் இருக்கிறதுனால நினைக்கிறேன். சூப்பர் கிளைமேட்டு. ஏறுறதை விட இறங்குறது தான் எப்போவுமே செம்ம பண்ணு. ஏன்னா ஜாலியாக நம்ம பைக்கு வந்து பவர் ட்ராப் ஆகாது, எதுவும் இல்லை, பீஸ்ஃபுல்லாக நம்ம கார்னரிங் பண்ணிட்டு ஜாலியாக இறங்கலாம். ரோடு பாருங்க, அப்படியே ஃபுல்லாக மரத்தில் கவர் ஆகி வேறு லெவலில். ஏர்பின் பென் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ டைம் வந்து இப்போ 11:34 ஆகுது. கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 70 ஹேர்பின் பென்ஸ் டவுனில். இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே நிப்பாட்ட போகிறதுல எப்படியும் கொஞ்சம் நல்லா முன்னாடி போயிட்டு எங்கன்னா ஒரு சாப்பாட்டு நிப்பாட்டு அப்புறம் நம்ம கூகுள் மாதாஜியை ஓப்பன் பண்ணி வேறு என்னென்ன ரூட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஏன்னா வந்து ஒரே ரூட்டில் போய் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அதனால் வேறு எதனா ரூட் சுற்றி போகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான் இருக்கேன் வேறு ரூட்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 70 ஹேர்பின் பென்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ ஆத்தூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். டைம் வந்து 12:31 ஆகுது. இன்னும் ஒரு 252 கிலோமீட்டர்ஸ் டு ரீச் சென்னை. தான் ரிட்டர்ன் வரும்போது செம்ம ஸ்பீடாக போய்டும். அப்படியே டக்குன்னு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஒரு ஃபீல். இன்னும் எங்கேயுமே ஸ்டாப் எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஹைவேல நிப்பாட்டினோடனே ஹைவேல கனெக்ட் ஆனவொடனே ஒரு ஸ்டாப் எடுக்கணும். சின்னதாக ஒரு பிரேக்கு, காஃபி ஆனால் ஜூஸ் வேணா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு. என்னன்னு தெரியல, ஷோல்டர் பெயின் பயங்கரமாக வருது. ஏன்னா வந்து ஹேண்டில் பார் பெண்ட் ஆகிட்டதுனால உட்காந்துருக்க பொசிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. அதனால் ஷோல்டர் பெயின் பயங்கரமாக வருது. இது எதனா பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்னை ரீச் ஆனோடனே போய் ஃபஸ்ட்டு பெண்ட் எடுக்கணும். ஷிட் மேன், ஷோல்டர் பயங்கரமான வலி. இதுதான் எதனா ஒரு சின்னதாக பெண்ட் ஆகினா கூட நம்மளுக்கு ஷோல்டர் பெயின், ரிஸ்ட் பெயின் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். பழக்கம் ஆல்ரெடி வந்து நம்ம உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி பழக்கமாக இருக்கும் ஆல்ரெடி இருக்கிறதுக்கு. திடீர்னு பெண்ட் ஆனோடனே இப்போ அதுக்கு அடாப்ட் ஆகணும்ல. ஸோ இங்கே தான் இப்போ பிரேக் எடுத்தோம், உட்காருங்க. டைம் வந்து 1:15 ஆகுது அண்ட் 230 கிலோமீட்டர்ஸ் மோர் டு ரீச் சென்னை. ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட பிரேக் எடுத்துகிட்டு போனாங்க. வீடியோ வேறு அப்லோட் ஆகிட்டுருக்கு ஃபோனில். சிக்னல் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணோம் அது இதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ போகிற வழியில் எங்கன்னா ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், யோசிச்சுட்ருக்கோம். என்னன்னு தெரில, அது போகிறான்னு தெரியும் அது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2:30 ஆகுது அண்ட் இன்னும் விழுப்புரத்துக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் சம்திங் இன்னமும் இருக்குது ஆக்சுவலி. Early the next morning. ஸோ நேற்று ஈவினிங் வந்து இங்கே விழுப்புரம்லேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம் ஆக்சுவலி. இப்போ தான் கிளம்பணும். ஏர்லி மார்னிங் 5:18 ஆகுது, 5:15 ஆகுது மணி. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ 130 கிலோமீட்டர்ஸ் மோர் டு ரீச் குடுவாஞ்சேரி ஆக்சுவலி. ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நடுவில் ஸ்டே பண்ணிட்டு போகிறதெல்லாம் நடக்குது.
இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு. வீடியோ அப்லோட் பண்ணி கமெண்ட்ஸும் நிறைய படித்தேன். சரி, அதுக்கெல்லாம் கூட ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே போகிறோம் இல்லை, ஏன்னா இப்போ தூக்க கலக்கம் அப்படியே. அப்புறம் நான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை ஏன் காட்டல அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின். ஆக்சுவலி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான். ஸோ அதை யாருமே தப்பாக இது பண்ணுவோன்னா, லாங் ரைடு வீடியோஸ் மட்டும் போடுங்க ப்ரோ, இன்ஃபர்மேஷன்லாம் வேணாம், எங்களுக்கு போர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக ரியாலிட்டி என்னன்னா, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஒருத்தனா இப்போ கண்டினியூஸாக நம்ம லாங் ரைடும் நான் என்னால் போக முடியாதுல்ல. அப்போனா நான் லாங் ரைடு போகும்போது மட்டும்தான் வீடியோ போட முடியும். நான் எப்போ லாங் ரைடு, நான் வந்து லாங் ரைடு போகிறது வந்து யூடியூப் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் லாங் ரைட் ஸ்டார்ட் பண்ணல. அதே மாதிரி யூடியூப் வீடியோஸ் போடணும் அப்படின்றதுக்காக நான் லாங் ரைட்ஸ் பண்ணலை. ஓகேவா, நான் என்னோடய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் லாங் ரைட்ஸ் போகிறது. நான் லாங் ரைட்ஸ் போகும்போது வந்து அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும்தான் என்னால் லாங் ரைடு போக முடியும். மீன்ஸ் எனக்கு புரியுது உங்களுக்கு நிறைய லாங் ரைடு வீடியோஸ் வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு எல்லாம் இது பண்ணவே பிடிச்சி போனால் தானே பண்ண முடியும். ஸோ அதனால் தான் எனக்கு எப்போ தோணுதோ, இப்போ நான் லாங் ரைடு போகணுன்னு எனக்கு தோணுச்சா பைக் எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண நான் கிளம்பினே இருப்பேன். நான் வந்து யார்ட்டையும் கேட்க மாட்டேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலி. ஸோ வந்து அது மாதிரி ஒரு இது நான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் லாங் ரைடு போங்க, எங்கே அடுத்த லாங் ரைடு எங்கே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறதும் இருக்கட்டும், கமெண்ட்ஸில் கேட்கறதும் எப்போன்னு எனக்கும் தெரியாது, எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு தோணும்போது கண்டிப்பாக வந்து நான் எங்கேனாலும் போவேன். இப்போ எனக்கு லடாக் போகணுன்னு தோணுச்சா, எனக்கு லடாக் ஃபுல்லாக நான் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக காசு சேவ் பண்ணி அதுக்கு ஒரு டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அது இது பண்ணி அதை கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவேன். ஸோ அது மாதிரி தான் எங்கே போகணுன்னு தோணுதோ எப்போ போகணுன்னு தோணுதோ அதை கரெக்டாக அப்போ பண்ணிடுவேன். ஸோ கண்டினியூஸாகவும் ஒரு மனுஷனால் லாங் ரைட்ஸ் போயிட்டே இருக்க முடியாதுல்ல. காசு வேணும், காசு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சும்மா ஈஸியாக வந்துடாது காசும். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதுவும் பார்க்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு லாங் ரைட் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். மெயின் மேட்ரு இது தான். ஸோ வந்து அது கரெக்டாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லா ஒரு லெவலுக்கு போய்ட்டதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டினியூஸாக லாங் ரைட்ஸ் போகிறதா இருக்கட்டும், அது மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் அப்போ பண்ணலாம். பட் ஆனால் அதுவும் வந்து லாங் டைம் சஸ்டைனபிளாக ரொம்ப நாள் கண்டினியூஸாக லாங் ரைட்ஸ் பண்ணினே இருந்தால் போர் அடிச்சிடும் யாருக்காக இருந்தாலும். ரியாலிட்டி அதுதான். யாருமே வந்து அப்படியே ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அதை ரொம்ப பண்ணோன்னா திகிட்டிடும். ஸோ அது மாதிரி தான் ஓகேவா பேசிக். லாங் ரைட்ஸுன்றது இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எனக்கு இந்த வருஷம் நிறைய பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் லாங் ரைட்ஸு. இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் வரப்போகிற லாங் ரைட்ஸ் இது மாதிரி ஷார்ட் ரைடாலாம் வராது. ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் அது மாதிரி ஷார்ட் ரைட்ஸ் மாதிரிலாம் வராது. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு 20 days அது மாதிரி ரைட்ஸ் தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுவும் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அதுவும் ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். அது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. சென்னையில் vlogs பண்ணுறது, சென்னையில் இருக்க நிறைய விஷயங்களை காமிக்கலாம் அவங்கக்கிட்ட. அது மாதிரிலாம் நான் சின்ன ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரைடு அது மாதிரி போகிறது, அது மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ அது மாதிரிலாம் தான் மைண்டில் இருக்குது ஆக்சுவலி ஃபுல்லாகவே இப்போது. ஏன்னா வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து அடுத்து வந்து ஏன்னா சின்ன ரைட்ஸ் போயிட்டு வந்துனே இருக்கேன். அதில் காசு செலவு பண்ணினே இருந்து பெரிய ரைட்ஸை கோட்டை விட்டுறேன் நான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் இப்போது, கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக. ஸோ அதனால் லாங் ரைட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறத இருக்கட்டும். அடுத்து எப்போ என்ன லாங் ரைடு எங்கே போக போகிறீங்க அதுன்னு கேட்கறத இருக்கட்டும். ஏன்னா அதுக்கு பதில் எனக்கே தெரியாது. ஸோ நீங்கள் கேட்குறதும் வேஸ்ட்டு, என்னோடய பதில் தெரிலன்னு தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. வந்து கரெக்டாக இப்போது 6:23 ஆகுது. செங்கல்பட்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இன்னும் 26 கிலோமீட்டர்ஸ் மோர். ஆக்சுவலி வந்து அங்கேருந்து கிளம்பும்போது 130 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. அண்ட் 5:23க்கு ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக. இப்போது 6:23 கரெக்டாக 1 ஹவரில் 100 கிலோமீட்டர்ஸ், 104 கிலோமீட்டர்ஸ். இன்னும் ஒரு 26 கிலோமீட்டர்ஸ் எங்கள் வீட்டுக்கு. ஆக்சுவலி வெளியே கூடாஞ்சேரிக்கு 20 கிலோமீட்டர்ஸோ சம்திங் நம்ம தான் இன்னும். உள்ள சிட்டி உள்ளே போகிறதுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் சம்திங், சென்னை சிட்டி உள்ளே போகிறதுக்கு. ஒரு வழியாக அவங்களையும் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போது கோயிங் ஹோம். ஸோ டோட்டலாக இந்த ரைடு சென்னை டு கொல்லி எவ்வளோ ஆச்சுன்னா, பெட்ரோலுக்கு மட்டும் 1900 rupees ஆச்சு. 2000 rupees பெட்ரோலுக்கு. அண்டு ரூம் 1 day ரூம் அங்கே வந்து 1650, இங்கே 1000 rupees சம்திங். ஒரு 3000 5000 rupees ப்ளஸ் ஃபுட்டு ஒரு எப்படியும் ஒரு 1500 இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுட்டு. ஸோ 6500. 2 பேர் போனதுனால 6000 ஆகலை. இது தனியாக நான் போயிருந்தாலும் இல்லை கூட ஒரு பையன் வந்திருந்தாலுமே சரி பிள்ளையானா. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 4000 அதுக்குள்ளே முடிஞ்சிட்ருக்கோம். 4000 5000குள்ளே முடிஞ்சிட்ருக்கோம்.
Tata bye bye. See you people in the next video. Hope you guys like this video. லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்டை போடுங்க. போய்ட்டு கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க, நல்லதாக எதனா பார்த்து போடுங்க, பார்த்து பண்ணுங்கள். ஆனால் Tata bye bye. As usual, just eat, sleep, and repeat the again, guys. See you people in the next video. Till that, signing off. It's bye bye. Instagramல ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் करो. Bye bye.